அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறு என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். எங்க சொல்ல விட்டீங்க? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறு என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். நான் என்னடா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? தமிழக வெற்றி கழகம் பேசாத இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஏங்க கஷ்டம் இருக்குது? எல்லாருமே துடிக்கிறாங்க. ஏன் அதிமுக பேசல, ஏன் அதிமுக பேசலீங்க? அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுதுதான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியை, அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அவர் எப்படி விமர்சிப்பாரு? அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறு என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறு என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஆத்தா ஆத்தா ஒத்தான்னு வந்த கிழிச்சு விடுவான். இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. அந்த விஷயத்தை உன் வாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா? டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. மாமா அது வந்து சொல்லு. எடப்பாடி பழனிசாமி எப்படி சிஎம் ஆனாரு? தவழ்ந்து தவழ்ந்து ஊர்ந்து ஊர்ந்து நெடுஞ்சான் கிடையா குப்புறப்படுத்து முதல்வராக முடியும் தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டியவர் அவர் தான் நம்ம எடப்பாடி. பார்ப்ப டிரைவர், அந்த கிளவியை மறிச்சு வண்டி நிப்பாட்டு. அவர் யார் காலில் விழுந்தாரோ அவர் காலையே வாரி விட்டவர். பண்றவன் பண்ணிட்டு கால்ல வந்து விடுறான். எங்கடா சின்னம்மான்றல எங்களோட அம்மா. இனிமே சின்னமா இல்ல, அம்மானு கூவுன கும்பல் ஒரே மூச்சுல இன்னைக்கு வேலைக்காரின்னு சொல்லிட்டாங்க. சசிகலா என்பவர் யார்? அம்மா வீட்டுல வேலை செய்து வந்தவர்கள். சின்னம்மான்றல எங்களோட அம்மா. சசிகலா என்பவர் யார்? அம்மா வீட்டுல வேலை செய்து வந்தவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சாதாரண மனுஷங்களுக்கே நன்றி உணர்ச்சி இருக்கும். தன்னை ஒரு பெரிய மனுஷனை நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்க எடப்பாடிக்கு நன்றி உணர்ச்சி இருக்கான்னு மக்களுக்கு தெரியும். அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ இந்த 3 பேர் தான் நம்ம டார்கெட். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. வாங்க 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 அப்பா என்னடா ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்னடா ஒருத்தன் ரெண்டு போறாங்க வாங்க உடக்க வைக்கிறான் மதிக்க மாட்டான். இங்கதான் போறான் உடக்க மதிக்க மாட்டான், சிரிக்க மாட்டான். நியூஸ் ஜேல வந்து கட்டுமரத்தின் பெயரில் உள்ள மருத்துவமனை இருக்கான். அப்ப அம்மா உணவகத்தை வந்து ஒத்தரோசா உணவகம்னு சொல்லாமா? கட்டில் மரம் உணவகம்னு சொல்லாமா? கன்விக்டட் கிரிமினல் உணவகம்னு சொல்லுவோமா? ஊதுபத்தி உருட்டியவளின் உணவகம்னு சொல்லாமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரே முதலமைச்சர் அந்த அம்மா தான். எல்லா ஜெயிலுக்கும் வந்து ஜெயலலிதா பேர் வச்சு விட்டுருமா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. ஐயா, எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். தன்னுடைய 96வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? அழுதுக்கு இருக்க நீ. நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சு.
இந்தியான்னு ஒரு நாடு உங்க எல்லாத்தையும் இங்க அறிவார்ந்த பெருமக்கள், இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா? ஆமா என்ன அதெல்லாம் எதுக்குது உருவாக்கப்பட்டது. உருவாக்குவன் யாரு? வெள்ளக்காரன். பேர் வச்சது யாரு? வெள்ளக்காரன். தலை வலிக்குதுடா சும்மாறா. அது உருவாக்கம். நீங்க அதிகாரம் வந்தவன் எங்களை அடிச்சு பிடிச்சு மார்ச்சே சொல்றான். இந்தியாங்கிற ஒரு நாடு, இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறான். அந்த ஆளுதான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிருக்காங்க. தொண்டை குழிகளை வச்சு இந்தியான்னு சொல்றா. டேய் இந்தியான்னு சொல்றான்னா உயிரா உரிமையானா? ஆமாங்க உயிருன்னு. ராஜா இப்போ ஒண்ணு கெட்டு போல, கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எனக்கு நீ அதிபர் சொல்ற மாதிரி இந்த விஷயம் ஒரு வடிகட்டின வாட்ஸ்அப் மெசேஜ். ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்ததாகவும் இந்திய ஆட்சியாளர்கள் பற்றியும் நம்ம எவ்வளவு செல்வம் செழிப்பு மிக்க நாடா இருந்தோம் அப்படிங்கறது பற்றியும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, அதாவது 3ஆம் நூற்றாண்டிலேயே இண்டிகா அப்படிங்கிற கிரேக்க புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. நாட்டுகிட்ட சாகலாம். ஒற்றுமை என்பது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டதுங்கிறான். என்னடா சொன்ன? இவன் திருந்தலடி, இன்னும் திருந்தவே இல்ல. இப்ப நாடுகளா இருக்கிற பல நிலப்பரப்புகள்ல மனித கால் தடம் பதியறதுக்கு முன்னாடியே இந்தியா ஒரு முழுமை பெற்ற தேசமா இருந்தது. இதுதான் உண்மை. இத பலமுறை சொல்லியும் இப்படி பலரும் வதந்தி பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பொய்ய இனியோ யாரும் நம்பாதீங்க. இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. பொதுக்கூட்டம் முடிந்த கையோடு நாற்காலிகளை தூக்கிச் சென்ற மக்கள். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. புளிய முளத்து புலி, கிளம்பத்திலே சிங்கம், இயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இத வந்து விட்டார். மாசத்துல வர வேண்டியது 2 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, போயிட வேண்டியது. திருப்பி அடுத்த மாசம் வர வேண்டியது, 2 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, போக வேண்டியது. எவனாவது இன்டர்வியூ கொடுத்தான்னா அதை பார்த்துட வேண்டியது, 2 நாள் வர வேண்டியது. ஏன்டா ஏதாவது படம் பார்த்தா வரீங்க, ஏதாவது இன்டர்வியூ பார்த்தா வரீங்க, மத்த நாள் வர மாட்டேங்கிறீங்க. எப்படா உருப்புவீங்க? அப்புறம் இந்திய அணியில நம்மள சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம். தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு போக விடுவேன். அறிவிப்பு செய்வேன். இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்று விட்டு தான் போகணும்னு சவால் விடுவேன். எங்க இருந்து ஆள் எடுப்பேன் பாத்துக்க. உழைக்கிற கூட்டத்தில் எடுப்பேன். எந்த பந்து போட்டாலும் 6 அடிக்கிறவனா தேர்வு கேட்பேன். ஏடாடே நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? 30-40 வருஷமா இதையே பார்த்து பார்த்து தேஞ்சு போயிருக்கீங்களா? அதிமுக ஆட்சி உள்ளதாச்சே இல்லையா? ஆமா. பதில் சொல்லட்டும். கார்த்தி பதில் சொல்லட்டும். பதில் சொல்லு. விழுப்புரம் விக்ரவாண்டி ஆதரவு கொடுங்க நீங்க கேட்டீங்கல்ல. நீங்க ஏன் ஊழல் கட்சிக்கு ஆதரவு கேட்டீங்க? அப்போ அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நம்ம விக்ரவாண்டியா நாங்க நின்றுக்கேன். நீங்க எனக்கா நிக்கணும். நான் உங்களுக்காக நின்றுக்கேன். நீங்க இப்ப நிக்கல, நான் நிக்கிறேன். நீங்க எங்களுக்காக நிக்கணும். நீங்க எனக்கு நிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இருப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து 2009 இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து, அதற்கு பிறகு 2011 நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன். அதுக்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன். ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன். உங்களுக்கு நின்றுக்கேன். நீங்க யாரும் மறுக்க முடியாது. நின்றுக்கேன். இந்த ஒரு தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல. அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு, என் அன்பு தங்கை அபிநயா புண்ணியவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அதிமுக ஆட்சி உள்ளதாச்சே இல்லையா?